சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மருக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் வீட்லயே நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, தயிர் வீட்லயே எப்படி நம்ம மேக் பண்றதுன்னு சொல்லி தான் வீடியோ. இவன் ஏற்கனவே தயிர் பண்ண மாதிரி வீடியோ போட்டிருக்காளேன்னு தோணுதா? அது வந்து சட்டியில பண்ண. இது ஸ்டோன். இந்த இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு நான் வாங்கிட்டேன். ஸோ இதுல நம்ம வந்து தயிர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பால் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுல ஏடையும் இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கும். கீழே ஊற்றிடக்கூடாது. ஊற்றுவானோ? ஊற்றிட்டேன். ஸோ அதை ஊற்றியாச்சா? நான் ஏற்கனவே கொஞ்சம் பாலில் தயிர் கலந்து வச்சிருக்கேன். ஸோ அதை மெல்ட் ஆகிறதுக்காக. ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். போச்சு, இவன் வேற ஒன்று வெளியில் கலந்துருக்கேன்டா ஏன்டா. ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கோ, தொடச்சிடலாமா? தொடச்சிடலாம் கொஞ்சம். இப்போ ஓசிடிலாம் கிடையாது, பட் நம்ம வீடியோ பண்ணும்போது க்ளீனாக தான் நல்லா இருக்குல்ல. இது வந்து ஒரு கலக்குக்கோங்க. கலக்கு அவ்வளோதான். ஆனால் வெளியில் சூடு தெரியுது லைட்டா. இது வந்து நம்ம ஒரு 8 ஹார்ஸ் அப்படியே வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். அப்படியே நல்லா தலைன்னு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மெயின் இதோட மூடி ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. அவ்வளோதான். சரிதான். இதை எவ்வளோ தொடச்சிடலாம். எவ்வளோ அழகா க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்படி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டா அப்படியே தொடக்கூடாது. இதையும் தொடச்சிடும். நம்ம தொடாம அப்படியே வச்சுட்டோம்னா அடுத்த நாள் எது நம்ம மோரோ தயிர் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓ சூப்பராக வந்திருக்கு. ஓ அப்படியே புட்டிங் மாதிரி வந்திருக்கு. நானே இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருவோம் போல. ஸோ நீங்களும் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ செம்மையாக வந்திருக்குல்ல.